ஓகே. தீபாவளிலாம் முடிஞ்சிருக்கும். எல்லாரும் வேலைக்கும் போயிருப்பீங்க. இந்த நேரத்தில உங்கள்ட்ட ஒண்ணு ஷேர் பண்ண விரும்புறேன். நம்ம வந்து ஒரு ஃபேமிலி குரூப்ல இருப்போம். இல்ல வொர்க்கிங் பிளேஸ்ல குரூப்ல இருப்போம். நீங்க சோஷியல் மீடியால இருக்கீங்க. ஸோ இந்த தீபாவளிக்காக நீங்க வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இல்ல அதுக்கு முன்னுக்கு நெறைய போஸ்ட்லாம் நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அதில சில பேர் இருப்பாங்க. நீங்க என்னதான் போஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு லைக் போடவே மாட்டாங்க. உங்க மேல ஒருத்தங்க லைக் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல உங்க கீழ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் போய் லைக் போடுவாங்க. ஆனா, உங்க போஸ்ட்க்கு அவங்க லைக் போட மாட்டாங்க. ஏங்க? பொறாம. உங்களோட போஸ்ட் கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கலாம். நல்லா இருக்கலாம். அது பொறாம பேஸ்ல லைக் போட மாட்டாங்க. அதே போல தான் நீங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. ஆனா, உங்கள சுற்றி அதாவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க. கண்டிப்பா அதுக்கு லைக் போடவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது வியாபாரம் பண்ணீங்கன்னா, பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள்ட்ட வாங்குவாங்க. இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு டெய்லரிங் கடை வச்சிருக்கீங்களா, எந்த வியாபாரமும் நீங்க துணி வியாபாரம் செய்றீங்க. உங்கள சுற்றி உள்ளவர்கள், உங்கள் நெருங்கியவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, பொறாமை. அவ்வளோதாங்க. ஏன்னா, இப்போ வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு பொருள் விக்கிறீங்க. அதில ஒரு 5 வெள்ளி லாபம் கிடைக்குது. அந்த 5 வெள்ளியில நீங்க பெரிய பங்களோ கட்டிட்டீங்கன்னா, அதனால கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, பொறாமை.